ஒரு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது. ஆனால் அது நிறைவேறும் போது அவன் பலனல்ல, தெய்வத்தோட பலத்தில் அது நிறைவேறிச்சு. அதை நான் நம்புறேன். புரிஞ்சுதான் கையை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க. 75 வயசுல வாக்குத்தத்தம் சொல்லும் போது அவன் பலனுள்ளவன். 99 வயசுல வாக்குத்தத்தத்தை மீண்டும் ஞாபகப்படுத்தி 100 வயசுல குழந்தையை கொடுக்கும் போது அவன் சரீரம் செத்து போச்சு, வாழ்க்கை செத்து போச்சு. எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்க, உங்க சுயபலம், உங்க சுய ஞானம் என்னைக்கு நிற்கிறோ அன்னைக்கு தேவ பலன் அவன் வாழ்க்கையில அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆமை நம்புறீங்க? என் எண்ணங்கள் செத்து போக போகுது, என் பராக்கிரமம் செத்து போகும்போது, என்கிட்ட இருக்கிற பணங்கள் செத்து போகும்போது 12 வருஷம் பெரும்பாடு. வேதம் சொல்லுது அவளை மாதிரி பணக்காரி கிடையாது, பணம் உள்ளவங்க அந்த மகள். வேதம் சொல்ல அநேக வைத்தியர்களை பார்த்தாலாம், ஒரு வைத்தியர் இல்ல, எல்லா ஸ்பெஷலிஸ்டையும் பார்த்துட்டான். ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டையும் பார்த்து 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 அவ பணம்லாம் செலவாகி லாஸ்டா கடைக்காரியா மாறிட்டான். அந்த வியாதி நிமித்தம் அவன் கடைக்காரியா மாறிட்டான். நான் இன்னைக்கு காலை சொல்லுவேன், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும் போது கர்த்தர் அவளுக்கு ஒரு தொடக்கத்தை கொடுத்தான். நான் இன்னைக்கு நம்புறேன், இன்னைக்கு 2வது வாரம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு யாராவது உள்ள உட்கார்ந்து இருப்பீங்கன்னா இன்னைக்கு தெய்வம் உங்களை பார்த்து சொல்றாரு, மீண்டும் ஒரு தொடக்கம் உண்டாகும். அற்பமான ஆரம்பத்தை அசட்ட பண்ணுகிறத யார்? இது அற்பமா இருக்கும், ஆனா அதோட முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆமே நம்புறீங்களா? கையை உயர்ந்து ஒரு அலையில சொல்லலாம். இப்பவுமே ஆண்டவரை அப்படி நம்பணும், சும்மா இல்ல, அப்படி நம்பணும். நான் நேற்று கூட சொன்னேன், நீர் யாக்கோபு சொன்னவங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, ஆமா அதெல்லாம் பேசுறேன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விட மாட்டேன். ஒரு 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 அதான் நம்பிக்கை, அதான் நடக்கும். நீர் எனக்கு கொடுக்கணும்பா, நீர் எனக்கு விடுதலை கொடுக்கணும்பா, நீர் இந்த பலவீனத்தை மாத்தணும்பா, நீர் இந்த போராட்டத்தை மாத்தணும்பா, நீர் இந்த கடை பிரச்சனையை மாத்தணும்பா, நீர் இந்த நெருக்கத்தை மாத்தணும்பா, நீர் என் வேலையை உயர்வை கொடுக்கணும்பா, நீர் என் வாழ்க்கையில சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றணும். அதான் நம்பிக்கை. நான் சில தீர்மானம் எடுத்திருக்கிறேன், இந்த வருஷம் அதை செய்யணும். அதுக்கு நீங்க என் கையை பலப்படுத்தணும், நீங்க என் கையை பலப்படுத்தாம நாம விடுறதில்லை. சும்மா சொல்றேன், சும்மா உட்கார்ந்து தூக்கிட்டு போறவங்களுக்கு நான் பேசல. உள்ள பிஸ்கா உட்கார்ந்து கட்ட செய்வார் நம்புறவங்களை பார்த்து சொல்றேன். இந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நீ சொன்னதுதான் நடக்கும். நான் நினைத்தபடியே அது நடக்கும். நான் நினைத்தபடியே அது நிறைவேறும் என்று உண்மையில் மனதுறுதியை கட்ட சொல்லுகிறார். ஆவியாளர் சொல்றாரு. நான் சொல்றேன். ஆமா, கையளவு மேக எலும்பு சகோதரி, கையளவு மேக எலும்பும் ஒண்ணுமே தெரியலையா? இறைச்சலின் சத்தத்தை கேட்ப ஆரம்பம் சொல்லிட்டாரு. தீவிரமா செய்வார். ஆமா, ரொம்ப சுகிலா இருக்கும். சீக்கிரமா நியாயம் செய்வார், வேலையில நியாயம் செய்வார், இருக்கிற நியாயம் தீவிரமா நடக்கிறது. தீவிரமா நீ குணசாலின்னு சொல்லுவாங்க, தீவிரமா நீ நல்லவன் சொல்லுவாங்க, தீவிரமா குற்றவில்லைன்னு சொல்லுவாங்க. யோசேப்பை குற்றவாளின்னு உலகம் சொல்லுது. தேவன் தீவிரமாய் வெளியே கொண்டு வந்து அந்த சிறையின் காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்து கர்த்தர் அவர் குறித்த நேரத்தில் நிறைவேற்றினார். இந்த காலையில நான் சொல்றேன், உன் தலைவனத்தை பார்க்காத, உன் போராட்டத்தை பார்க்காத, உன் நெருக்கத்தை பார்க்காத, அன்னைக்கு நடக்கிற தெய்வத்தை பாரு. அன்னைக்கு நடக்கிற தெய்வம் இன்னைக்கு நடத்த போதுமானவர். எங்க தொடங்குற எங்க இருந்த திரும்பி பாரு. எங்க உட்கார வச்சிருக்கிறாரு, இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாருன்னா அங்க ஒருவை நிறுத்திடுவாரு. நீ பயப்படாத. உன் சரீரம் சொல்லும், நீ அதை பார்க்க மாட்ட. மாற்றிவான் உன் சரீரம் சொல்லும், நீ அதை பார்க்க மாட்ட. ஆனா தெய்வம் சொல்றாரு, நீ அதை சோதரிப்ப. உன் சரீர பேச்ச கேட்காத. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்றாரு, நீ அதை சோதரிப்பாய்.
அநேக நேரங்கள் சரீரம் அப்படிதான் பேசுது. உன்னால அது முடியாது, உன்னால செய்ய முடியாது, நீ அடுத்த வருஷத்தை பாப்பியோ தெரியல, நீ புதிய வருஷத்தை பார்க்க மாட்ட சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியாளர் சொல்றாரு, இல்ல மகன், இது ரொம்ப போச்சு, நான்கு உங்களை நான் பார்க்க வைப்பேன், உங்களை நான் செய்ய வைப்பேன். அவர் குறித்த காலம், அவர் குறித்த நேரம் செய்து முடிப்பார். அதான் நம்பிக்கை, அதான் நம்பிக்கை. தேவ சமூகத்தில் வந்து உட்காரும் போது ஒரு நம்பிக்கையோட உட்காரும், நம்பிக்கையோட உட்காரும். வசனம் சொல்லு, நிச்சயமாய் முடிவு இருக்கு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் கைத்தட்டி வீண் போகாது சொல்ல, உன் நம்பிக்கை வீண் போகாது. யாரை நம்பி உள்ள உட்கார்ந்து இருக்கிற, யாரை நம்பி உள்ள உட்கார்ந்து இருக்கிற, அந்த நம்பிக்கை வீண் போகாது. உன் சரீரம் இன்னைக்கு பலவடைந்து வெளியே போவ, பலவடைந்து வெளியே போவ. யாருக்கு தெரியாத ஒரு பலவீனம் இன்னைக்கு அப்பா உள்ள பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியில் வளர்கிறதுனால நான் உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன், உன்னை ஏற்றுவேன், உன்னை தப்பு வைப்பேன். பலவீனங்கள் பூரணமாக காலையில தேவ பிரசன்னத்தை நான் கவனிக்கிறேன். எப்பெல்லாம் தடை வருதோ அப்பெல்லாம் அவர் ஆக்ரோஷமா இறங்கி உள்ள வருவார், மகிமையா இறங்கி வருவார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமா மாறுறத இந்த மாதம் நீங்க பாப்பீங்க. வெளியரங்கமா மாறும், மாம்சமான யாவருடைய கண்களும் அதை காணும். காற்றையும் பார்க்காத, மழையையும் பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத, தெய்வத்தை பாரு. நீதியின் சூரியனை கர்த்தர் உதிக்க செய்வார், மகிமையின் தேவன் அதை செய்வார். ஆரோக்கியத்தை அவங்க உண்டு கொள்வார். அதன் சட்டைகளின் கீழே ஒரு ஆரோக்கியம் உண்டு, வெளிச்சத்தை உண்டு கொள்வார். உனக்கு இருளை மாற்றுவார்.